வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். Ah
மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி அலகு 18 இறைச்சொற்றொடர்கள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவோரை போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் துளையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியிராமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறக்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்படுவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்து பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 30வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். இறை வேண்டலிலும் ஆபத்து இருக்கிறது, இறை வேண்டலிலும் சவால் இருக்கிறது, இறை வேண்டலிலும் தாழ்ச்சி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற இறை வாசகங்களை வாசிக்க கேட்டோம். படுக்கையில் இருந்த தங்கள் பாட்டியை பார்க்க 2 பேர பிள்ளைங்க போனாங்க. பெற்றோரிடம் போனாங்க. தங்கள் பாட்டி வசதி படைத்தவர்கள் என்று அறிந்த 2 பேரன்களும் அங்கு சென்றவுடன் பாட்டி அருகிலே முழந்தாள் படியிட்டு சத்தம் போட்டு ஜபிச்சிருக்கிறான். இளையவன் அத்தருணத்தில் உரத்த குரலில் சத்தமாக, ஆண்டவரே, எசப்பா, எங்க பாட்டிக்கு உடல் சுகத்தை தாரும், மன சுகத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், அதேவேளை எனக்கு ஒரு நல்ல சைக்கிளும் வாங்கி தாரும், ஒரு வீடியோ கேமும் வாங்கி தாரும் என்று ஜெபித்தார். உடனே இந்த பெரிய பேர பையன் தன் தம்பியை பார்த்து, டேய், பேசாத பேசாத, அமைதியாரு, கடவுளுக்கு காது கேட்கும், அவர் செவிடு அல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு இளையவன் ஜபிக்கிற சமயத்திலே சொன்னான், டே, அவருக்கு கேட்கும், நம்ம பாட்டிக்கு காது கேட்காதுடா, அதனால சத்தம் போட்டு சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னான். இது ஒரு நகைச்சுவை இறைவேண்டல் தான். நாமும் பல முறை கடவுளிடம் முறையிடுகிறோம், சத்தம் போட்டு ஜபிக்கிறது உண்டு. கொஞ்சம் மெதுவாக காதெல்லாம் கிழிஞ்சு போயிடும். கடவுளுக்கு காது கேட்காது என்று நினைத்து, ஏதோ எங்கேயோ தொலைல இருக்காரு என்று நினைத்து, அதனை வாரும் வாரும் வாரும், என்ன வாரும், இப்போ வாரும், இறைக்கு வாரும் கத்துவோம்ல, அது வேண்டான்னு சொல்ல, கொஞ்சம் போல செய்யுங்க. அது ரொம்ப கத்துறதும், இதோ இதோ வாரம், இந்தா கூப்பிடுற வாரம், இங்கே நம்முடைய மத்தியில் தான் இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. எங்கே 2 3 குழுமி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே தான் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை பார்த்து, ஏதோ வானத்துக்கு மேலே இருக்க ஆளை கூப்பிடுறது போல, அல்லது வீட்டுக்குள்ள 3வது ரூம்ல இருந்து இங்கே ஒரு ரூமுக்கு கூப்பிடுவாங்கல்ல, சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க, காது கேட்காது. ஏன் தெரியுமா? எல்லாரும் காதலை இப்போ செவிட்டு மிஷினாக வச்சிருக்கு. அதனால கத்தி கூப்பிடுறவங்களுக்கு அதுபோல கடவுளை கூப்பிட்டா என்ன நியாயம் இது? நமது புலம்பல்கள்
அல்லது பெருமைகள் எல்லாம் சப்தமாக பிறர் பார்வையை கவருகின்ற வகையிலே அமைந்து விடுகிறது. இத்தகைய நமது ஜெபங்கள் இறைவனால் கேட்கப்படுமா அல்லது இறைவனை தான் தொடுமா என்பது எனக்கு கேள்விதான். ஜெபம் இறைவேண்டல் எவ்வாறு இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதை இதைவிட அழகாக யாரும் கூறிவிட முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இயேசு ஒரு ஓமி வெளி போதனை தருகிறார். இறை வேண்டலில் ஒருவர் தம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்னும் பகுதி எளிதான போதனை. ஆனால் இறை புகழ்ச்சி நன்றி ஜெபத்தில் கூட ஆபத்து அடங்கியிருக்கலாம் என்பது கொஞ்சம் புதிதான போதனையே. கோவிலுக்கு செல்லுகிற பரிசேயர் இறைவனுக்கு நன்றி ஜெபம் சொன்னார். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னும் வார்த்தைகளில் அவரது இறை புகழ்ச்சி வெளிப்படுகிறது. ஆனால் அந்த புகழ்ச்சி நன்றியின் அடிநாதமாக தற்பெருமையும் தாழ்ச்சியற்ற தன்மையும் அடங்கியிருக்கிறது. எனவே அவரது ஜெபம் ஏற்கப்படவில்லை என அடித்து சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. வரி தண்டுகின்றவர் தொலையில் நிற்கிறார். கடவுளிடத்திலே நெருங்கி வர தனது பாவங்கள் தடையாக இருப்பதாக எண்ணுகிறார். அவரிடத்தில் குற்ற உணர்ச்சி காணப்படுகிறது. தன்னை மிகப்பெரிய பாவியாக எண்ணுகிறார். இது தற்புகழ்ச்சிக்கு இடங்கொடாமல் தன்னை ஒருத்து கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு இருப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. இறைவேண்டல் என்பது நமது நிலையை உணர்வது, கடவுள் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி கொள்வது. இறைவேண்டல் என்பது கடவுள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக மன்றாடுவது. தற்புகழ்ச்சியும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவதும் நாம் கடவுளோடு பேசுவதற்கு தடையாக இருப்பவை, ஜெபிக்கின்ற மனநிலையை கொடுக்கக்கூடியவை அல்ல. எனவே கடவுள் முன்னிலையில் ஜெபிக்கக்கூடிய மனநிலையை பெறுவதற்கு தாழ்ச்சி மனநிலையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எனவேதான் குறள் சொல்கிறது, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி என்ற 118வது குறள். அதாவது கடவுளுடைய இரக்கம் ஒரு தலை சார்பு கிடையாது. இறைவனுடைய நீதி தீர்ப்பு அதிகமாக கீழ்கண்டோருக்கு சார்பாக இருக்குமாம். சீராக் ஞானம் சொல்கிறது, ஏழைகள், தீங்கிழைக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், பொதுப்பணி செய்வோர், தங்களை தாழ்த்துவோர் என்று பல பேருக்கும் நீதி தீர்ப்பு சார்பாக இருக்கும். நல்ல நடுவரிடமிருந்து நீதியை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி சொல்லுகிறது, இறைவனை முன்னிலைப்படுத்துதல். தன்னுடைய பெருமைகள் அல்ல, தன்னுடைய நிலைகளை அல்ல, தான் செய்கின்ற நல்லவற்றுக்கும் இறைவனை காரணம் என்கின்ற செய்தி கடவுளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஜெபிக்கிற பொழுது பிறரை இகழாதிருத்தல். நான் யோக்கியம், அவன் அயோக்கியன், நான் நல்லவன், அவன் கெட்டவன், நான் டெய்லி கோயில் வருவேன், அவன் டெய்லி கோயிலுக்கு வரமாட்டா என்று சொல்லக்கூடிய இகழ்ச்சி அங்கே தேவையில்லை. எனவே மாறாக பிறருக்கு உதவுகின்ற வகையிலே நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, தற்பெருமை கொள்ளாதிருத்தல், தாழ்ச்சி கொள்ளுதல். இவைகள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக இறை வேண்டலில் இருக்கிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக மாறும். நம்முடைய ஜெபத்தன்மைகளை ஆய்வு செய்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. வானக தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களது இறைவேண்டலும் உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையிலே எங்களது வாழ்வும் மனநிலைகளும் தாழ்ச்சி நிலையிலே யாரையும் இகழாமல், தற்பெருமை கொள்ளாமல் வளரக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய்
நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே அன்பாய் நீ இருக்க அதுவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே அருளாய் நீ இருக்க அதனால் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே ஒளியாய் நீ இருக்க விழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே மொழியாய் நீ இருக்க வழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே கண்ணுக்குள் நீ இருக்க கனிவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே என்னில் நீ இருக்க உன்னில் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. படைத்தாய் அகலாது எனில் இருந்து காத்தாய். உயிர் போல என்னை நீ சுமந்தாய், உறவாகி எனில் வந்து கலந்தாய். உனக்காக உழைக்கின்ற அழைப்பொன்றும் விடுத்தாய், உனை போல வாழ்கின்ற உயர் சிந்தை தந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. நேயத்தை என் விழியில் வைத்தாய், நியாயத்தை என் மனதில் பதித்தாய்.
கொடுத்தாய், எல்லோரும் ஒன்றாக நினைத்தாய். அஞ்சாத நெஞ்சோடு பணியாற்ற பணித்தாய், அதற்காக உணவாகி உயிரோடு நிறைந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.